ஹலோ, குட் மார்னிங். திஸ் இஸ் டுவார்ட்ஸ் டு சக்ஸஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அப்படின்ற டிஆர்பி சிலபஸ்லேருந்து ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் the topic is error detection and correction. ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். இதிலேருந்து நமக்கு தியரி கொஷின்ஸ் வந்துட்டு நிறைய கேட்குறதுக்கு சான்ஸ் உண்டு. லிட்டில் பிட் ஆஃப் தியரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் எரர். எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா, டியூரிங் டிரான்ஸ்மிஷன் தி டேட்டா கேன் பி கரப்டட். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்கில் நம்ம என்ன ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணி தான் எதையுமே நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்படி கரெக்டு தானே? ஸோ வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் ஆகிறப்ப ஒரு சென்டர் ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிசீவருக்கு வந்து சென்டர் சென்ட் பண்ண அந்த டேட்டா கரெக்டாக போய் ரிசீவ் ஆகலை அப்படின்னா அங்கே சம்திங் எரர் அக்கர். ஓகே, ஸோ அதான மீனிங். ஸோ அதான் சொல்கிறாங்க, டியூரிங் டிரான்ஸ்மிஷன் தி டேட்டா கேன் பி கரப்டட் பிகாஸ் தி டேட்டா ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் தி நெட்வொர்க். ஓகே, ஸோ வயர்லெஸில் தான் நம்ம டேட்டா எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறோம், வயர்ட்லேயும் கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ டியூரிங் டிரான்ஸ்மிஷன் சம் டேட்டா வந்து லாஸ்ட் ஆகலாம். ஓகே, அதுதான் வந்துட்டு எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டைப்ஸ் பார்த்துடலாம். தேர் ஆர் 2 types ஆஃப் எரர் அக்கர் டியூரிங் டிரான்ஸ்மிஷன். ஸோ 2 டைப் ஆஃப் எரர் உண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பிட் எரர், செகண்ட் ஒன் பர்ஸ்ட் எரர். ஓகே, ஸோ பிட் எரர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தி சேஞ்சஸ் ஆஃப் சிங்கிள் பிட் டியூரிங் டிரான்ஸ்மிஷன். ஸோ டிரான்ஸ்மிஷன் நடக்கிறப்போ நிறைய டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ணலாம், விச் மீன்ஸ் 0 1 0 0 0 1 0 1 0 அந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். அதில் சிங்கிள் பிட் ஒன்லி ஒன் பிட் சேஞ்ச். ஓகே, ஸோ ஒரே ஒரு பிட்டு வந்து சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிட் எரர் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ அது மீன் என்ன அப்படின்னா 0 அப்படின்ற டேட்டா வந்துட்டு 1 அப்படின்றா போய் ரீச் ஆகிடலாம். நம்ம 1 அப்படின்ற டேட்டாவை சென்ட் பண்ணுறச்ச 1 அப்படின்ற டேட்டாவை சென்ட் பண்ணுறச்ச 0 அப்படின்னு போயிட்டு அந்த ரிசீவரில் ரிசீவ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதை தான் வந்துட்டு பிட் எரர் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10101 அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நம்ம ஒரு சென்டர் சென்ட் பண்ணுறாங்க. அப்போ ரிசீவருக்கு வந்துட்டு எப்படி ரிசீவ் ஆகுது பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிட் வந்துட்டு ஓகே கரெக்டாக சென்ட் ஆகிட்டு, செகண்ட் பிட்டு 0 0, தேர்ட் ஒன் கரெக்டாக சென்ட் ஆகிட்டு, ஃபோர்த் ஒன் கரெக்டாக சென்ட் ஆகிட்டு, ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா 1 அப்படின்னு சென்டர் சென்ட் பண்ணியிருக்கு, பட் ரிசீவர் வந்துட்டு 0 அப்படின்னு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே ஒன்லி 1 பிட் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், பிட் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்ஸ்ட் எரர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். பர்ஸ்ட் எரர் அப்படின்னா டியூரிங் டிரான்ஸ்மிஷன் 2 or more பிட்ஸ் கேன் சேஞ்ச் இன் தி நெட்வொர்க். ஓகே, அதாவது டிரான்ஸ்மிட் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்கும் போல் நிறைய டேட்டா, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிட்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்ததா அதை வந்து பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் வந்துட்டு 110010 அப்படின்றத சென்ட் பண்ணுறாங்க. ரிசீவர் ரிசீவ் பண்ணிக்க டேட்டா பாருங்கள், 101111 அப்படின்னு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிட்டு வந்துட்டு கரெக்டாக சென்ட் ஆயிடுச்சு, பட் செகண்ட் பிட்டு என்ன ஆயிருக்கு, 1 அப்படின்ற பிட்டு வந்துட்டு 0வாக இங்கே போய் ரிசீவ் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் வந்துட்டு 0ன்ற பிட்டு வந்துட்டு 1 அப்படின்றதா போய் ரிசீவ் ஆயிருக்கு. ஃபோர்த்து ஒன் 0 வந்துட்டு 1 அப்படின்றதான் இதாகிடுக்கு. ஃபிஃப்த் ஒன் பிட்டு 1 கரெக்டாக சென்ட் ஆகிட்டு, 0 வந்துட்டு 1 அப்படின்னு சென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ பாருங்கள் எத்தனை பிட்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, 1 2 3 4 பிட்ஸ் வந்துட்டு இங்கே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 2 or more பிட்ஸ் வந்து சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அது பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். ஸோ அது என்னென்னா, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணும்போது இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறாங்க, அப்போ அதில் லென்த் ஆஃப் பிட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட் எரர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து பிட் எரர் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அது வரைக்கும் டோட்டலாகவே லென்த் ஆஃப் பிட்ஸ் தான். அதுக்கு பிட்வீனில் கரெக்டான டேட்டா வந்து சென்ட் ஆகி ரிசீவ் ஆகிருக்கலாம், அது நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துட்ட ஃபஸ்ட்டு பிட்டு கரெக்டாக சென்ட் ஆகிடுச்சு, செகண்ட் பிட்டு எரராக போய் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறச்ச இங்கேருந்து லாஸ்ட்டு பிட்டு என்னவாக இருக்குது, 0ன்றது 1 இருக்குது. ஸோ அட்லாஸ்ட் எந்த பிட்டு வரைக்கும் சேஞ்சஸ் இருக்கோ அது டோட்டலாகவே தான் என்ன சொல்லுவோம், நம்ம லென்த் ஆஃப் பிட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இஃப் சப்போஸ் இந்த 0ங்கிற டேட்டா வந்து கரெக்டாக அந்த பிட்டு 0வாகவே சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இதில் லென்த் ஆஃப் பிட்டு வந்துட்டு என்னென்னா 4 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரையும் தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்குது, 1 2 3. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், லென்த் ஆஃப் பிட்டுக்கு இன்னொரு இது. இப்போ வந்துட்டு சென்டர் வந்துட்டு 101 அப்படின்னு சென்ட் பண்ணுறாங்க.
ரிசீவர் வந்துட்டு எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா 0 1 1 அப்படின்னு ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ இதோட லென்த் ஆஃப் டேட்டா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 2 பிகாஸ் இது சேஞ்ச் ஆகிருக்கு, இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 2. ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 1 0 1 1 1 0 இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் 0 0 0 1 1 0 சாரி இப்படி இருக்குது. ஸோ இதோட லென்த் ஆஃப் பிட் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பிட் சேஞ்ச் ஆகிருக்கு, செகண்ட் பிட் அப்படியே தான் வந்திருக்கு, ஆனால் தேர்ட் பிட் என்ன ஆகிருக்கு? சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஃபோர்த் பிட்டு அப்படியே வந்திருக்கு. ஸோ ஃபிஃப்த் பிட்டும் அப்படியே வந்திருக்கு, சிக்ஸ்த் பிட்டும் அப்படியே வந்திருக்கு. அப்போ இதோட லென்த் ஆஃப் பிட் என்ன? இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, அட் லாஸ்ட்டாக எங்கே வந்துட்டு சேஞ்ச் இருக்குது? தேர்ட் பிட்டில் இருக்குது. அப்போ டோட்டலாக 1 2 3 த்ரீ தான் இதோட லென்த் ஆஃப் பிட். ஓகே, ஸோ இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எரர் டிடெக்ஷன். எரர் டிடெக்ஷன் அப்படின்னா விச் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் தி எரர் இன் ரிசீவர் சைட். ஓகே, ரிசீவர் சைடில் வந்துட்டு ஏதாச்சும் எரர் வந்துட்டு அக்கறை இருக்கா, பிட் எரரா இல்லை பர்ஸ்ட் எரரா, இது மாதிரி எரரை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எரர் டிடெக்ஷன் அப்படின்றது யூஸ் ஆகுது. எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன் இது ரெண்டுமே வந்துட்டு எங்கே வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர் ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயரில் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓஎஸ்ஐ மாடலில் வந்துட்டு நிறையா லேயர்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் 7 லேயர்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும், ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஓகே, ஸோ 7 லேயர்ஸ் இருக்குது. இதில் இந்த டேட்டா லிங்க் லேயர் ஆர் டிரான்ஸ்போர்ட் லேயர் இந்த 2 லேயரில் தான் நம்ம எரரை டிடெக்ட் பண்ணி ஆஸ் வெல் அஸ் கரெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு டு டிடெக்ட் எரர்ஸ் டு டிடெக்ட் அண்ட் கரெக்ட் எரர்ஸ் எக்ஸ்ட்ரா பிட்ஸ் ஆர் சென்ட் வித் தி டேட்டா. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்போ டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ அதை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சம் எக்ஸ்ட்ரா பிட்ஸ் வந்து தேவைப்படுது. அதோட சேர்த்து தான் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்ட்ரா பிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடண்டன்சி பிட்ஸ் அப்படின்போம். ஓகேவா? ஸோ ரிடண்டன்சி பிட்ஸ் அப்படின்றது மீனிங் வந்துட்டு நமக்கு தெரியும், ரிப்பீட்டட் ஒன் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பிட்ஸை வந்துட்டு நம்ம சேர்த்து அந்த டேட்டாவோட இது பண்ணுறப்ப தான் நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டாவை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம எரர் கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.